பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தை 21. மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உறவினர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்மிடம் ஏதாவது பாவ கரைகள் இருந்தால் ஆண்டவரை தேடி வந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அவற்றை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களுடைய தொழிலாய் இருக்கலாம், உங்களுடைய வேலையாய் இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு தரக்கூடியவராய் இருக்கின்றார். எனவேதான் கடவுள் தரும் நல் வாழ்வு எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நல் வாழ்வை தரக்கூடிய திட்டங்களை நமக்கு வைத்திருக்கின்றார். சாதாரண திட்டங்கள் அல்ல, நல் வாழ்வை தரக்கூடிய திட்டமாய் இருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு நம்மை தெரியும். நாம் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் கூட அவர் ஒரு நாளும் நம்மை புறக்கணிக்கக்கூடிய தெய்வமாக இருந்தது இல்லை. பாருங்கள், இந்த உலகத்திலே ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு வகையான திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றுகிறார்கள். சில திட்டங்கள் மக்களிடம் போய் சேருகின்றது, சில திட்டங்கள் மக்களிடம் போய் சேருவது இல்லை. சில திட்டங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுப்பார்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவது இல்லை. ஆனால் வாக்கு மாறாத தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகின்றார், யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அந்த சத்தியமான வார்த்தைகளை, திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லிவிட்டார் என்றால் அதை நிறைவேற்றும் வரை அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். எனவே ஆண்டவர் தரக்கூடிய அந்த நல் வாழ்வின் திட்டங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசித்து அதனுடைய அர்த்தங்களை கேட்டு, என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்வாழ்க்கையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவருடைய திட்டமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அல்ல, உன்னுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல என்று எசையா தீர்க்கதரிசியின் வழியாக அவர் பேசுகின்றார். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எசையாவே புத்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கின்றது, மேற்கில் இருந்து கிழக்கில் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அந்த தூரத்திற்கு உங்களுடைய திட்டங்களும் என்னுடைய திட்டங்களும் இருக்கின்றன என்று. ஏனென்றால் நம்மளுடைய திட்டங்கள்லாம் சுயநலத்தினால் வரக்கூடிய திட்டமாய் இருக்கின்றது, நன்மைக்காக வரக்கூடிய திட்டங்களாக இல்லை. எனவே நல் வாழ்வின் திட்டங்களை நமக்கு அமைத்து தரக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடாது, உம்முடைய திட்டம் என்ன, அதை எங்களுக்கு சொல்லித்தாரும், உம்முடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நீங்கள் உருக்கமாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே கண்டிப்பாக
அவர் அதை நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தப்படுத்தலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலே. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ திட்டங்களை போடலாம். நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், அந்த நாட்டிற்கு வேலைக்கு போய் விடுவேன், என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன், இப்படி ஒரு காரியங்களை நான் செய்வேன், எனக்கு நான் இப்படி ஒரு வீடை நான் கட்டுவேன், இப்படிப்பட்ட கார்களை நான் வாங்குவேன், நான் என்னை உயர்த்தி கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அது எந்த திட்டமாய் இருந்தாலும் சரி, அந்த திட்டங்கள் என்னிடமிருந்து வரக்கூடியவதாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே தான் நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது, என் ஆண்டவர் திட்டமிடுவதில் பெரியவர், என்னை அறிந்து இருக்கின்றார், எனவே நான் என் ஆண்டவரிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்று வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக மனிதர்கள் திட்டங்களை போடலாம், ஒருவேளை அவை நிறைவேறும் அல்லது நிறைவேறாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுதும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கின்றன. அவர் ஒரு நாளும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தெய்வமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தது இல்லை, இனியும் வாழ போறதும் இல்லை. அவர் உயிருள்ள தெய்வமாய் எப்படி இருந்தாரோ அப்படியே இந்த உலகத்தில் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். குறிப்பாக நற்கருணையில் அவர் பிரசன்னமாக இருக்கின்றார். எனவேதான் தாய் திருச்சபை நமக்கு நற்கருணை ஆண்டவரை கொடுத்து இருக்கின்றது. கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த கல்வாரி ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய உள்ளம் உருகி போய்விட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உங்களுடைய மகனையோ மகளையோ வைத்து பாருங்கள். உங்களுக்காக உங்களுடைய மகளோ மகனோ கொடுமைப்படுத்தப்படக்கூடிய வேளையிலே உங்களுடைய மனம் எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு காயப்பட்டதாக இருக்கும். அதே தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், உனக்காக நான் காயப்பட்டேனே, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டேனே, உன் வாழ்க்கையில் என்னுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக உம்மை தேடி வந்தேனே, அவ்வாறு இருக்கக்கூடிய வேளையிலே நீ ஏன் என்னை புறக்கணித்து விட்டு போகின்றாய் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரை புறக்கணித்து இருந்திருக்கலாம். எரேமியா 32:19 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண் முன்னே உள்ளன, எனவே அவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறை கொடுக்கின்றீர் என்று. இந்த நாளிலே என்னுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, ஆண்டவருடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள். கடவுள் தரும் நல்வாழ்வின் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நடங்கள். உண்மையிலே ஆண்டவர் உங்கள் மூலம் வெளிப்படுவார். எனவே சிறிது நேரம் கண்களை மூடி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை வெளிப்படுத்துகின்றீர். நீர் தரும் நல்வாழ்வின் திட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய திட்டங்கள் தோற்று போகும். இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் தோற்று போனவை எல்லாம் எங்களுடைய சொந்த திட்டங்களாய் இருக்கின்றன. உம்முடைய திட்டங்கள் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. தகப்பனே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தும் அப்பா. அந்த நல்வாழ்வின் திட்டங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வழி தப்பி சென்ற ஆடுகளை போல் இருந்திருந்தால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே எங்களை வழிநடத்தும் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித வெற்றிகளையும் தரக்கூடியவர் நீராய் இருக்கின்றீர். உம்முடைய வழிமுறைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அந்த நல்வாழ்வின் திட்டங்களை அறிந்து கொள்வோம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.